வெற்றிவேல் முருகா, சக்திவேல் முருகா, ஞானவேல் முருகா, நான் மனசுல நினைச்சிருக்கிறது நீதான் நிறைவேற்றி வைக்கணும் முருகா. வள்ளியம்மே, ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டே இருக்கேன். உள்ள உருகி கண்ணீர் வடிச்சு ஆண்டவன் கிட்ட என்னமா நினைக்கிறேன்? அவனுக்கு தெரியுங்க. உண்மைதாமா, அவனுக்கு தெரியாத இந்த லோகத்துல என்ன இருக்கு? நிச்சயமா நீ நினைச்சத பகவான் வெற்றிகரமா நிறைவேற்றி வைப்பார். அம்மா வராங்க. அம்மா படத்தை கொடுங்கம்மா. அம்மா, சாமி தரிசனம் அபிஷேகம் எல்லாம் நல்லபடியா நடந்ததுங்கடா? எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஆமா, நீ ஏன் கோயிலுக்குள்ள வரல? காரை விட்டுட்டு தனியா வரதுக்கு மனசு இல்லைங்க. உங்களுக்கு எப்படி முருகன் மேல பக்தியோ அதே மாதிரி இந்த கார் மேல எனக்கு பக்திங்க. எல்போர்டு போட்ட ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட்டுமே நடந்தது இல்லைங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் குளிக்காம வண்டி எடுக்க கூடாதுன்னு. அதை மறைக்கிறதுக்கு இப்படி பொய் வர. இனிமே இப்படி செஞ்ச அப்பா கிட்ட சொல்லி உடனே ஆள மாத்திடுவேன். அச்சோ, அந்த மாதிரி செய்யாதீங்கம்மா. தலைமுறையா உங்க வீட்டுல நாங்க வண்டி ஓட்டுறோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. உட்காருங்கம்மா. ஐயா, காப்பி காப்பி கத்திட்டு காதல கேட்டதுங்க. பால் இல்லைங்கய்யா. பால் இல்லையா? வாங்குற பால்லாம் என்ன? கோயிலுக்கு சின்னவ கொண்டு போயிட்டாங்க. எந்த பாலையும் கோயில் 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 அப்பா, நீ செய்யற கொஞ்சமாவது நல்லா இருக்குதா? பால் எல்லாத்தையும் கோயில் கொண்டு போயிட்டு நான் காசு கூட குடிக்கிறேன். காசு எதுக்குப்பா? அமுதமே கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னம்மா அது? முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பால். வள்ளி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காது. தாயில்லா பொண்ணாச்சேன்னு ஆசையா பூ வாங்கி கொடுத்தா அதை மாலையா கட்டி முருகனுக்கு போட்டுடுறேன். பொன் வாங்கி கொடுத்தா அதை வேல் செஞ்சு வச்சிடுறேன். துணிமணி எடுத்துக்கமான்னு சொன்னா அதை பட்டாடையா வாங்கி அந்த முருகனுக்கே சாத்திடுறேன். இப்படி எதை செய்யறதுக்கு சொன்னாலும் அதை முருகனுக்கே செய்ய சொல்லிடுறீங்க. உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அதையும் அந்த முருகனுக்கே செய்ய சொல்லிடாரு. நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஆனா மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா நானே தேர்ந்தெடுத்திருக்கேன். நாளைக்கு பார்த்துட்டு நல்ல பதில் சொல்லு. நீங்க சொல்றபடியே செஞ்சிருவோம். முதல்ல பொண்ணை வர சொல்லு. கோயிலுக்கு போயிருக்கிறா, இப்ப வந்துருவா. வந்துட்டாளே. வாமா வள்ளி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அம்மா கோயில்ல பாலாபிஷேகத்தை தடபடலாம் நடத்துறாங்க. அடிக்கடி கோவிலுக்கு போவாங்களா? அதாம மாப்பிள்ளை, மாப்பிள்ளையுடைய தகப்பனார் தாயார். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் விபூதி இட்டு மாட்டீங்க? நான் விபூதி பூசுற வந்தான். வேட்டி சட்டை போட்டு இருந்தா திருநீரு மேட்சா இருக்கும். புல் சூட்டுக்கு அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஓஹோ, சூட்டுக்கு சுண்ணாம்பு தான் மேட்ச் ஆகுமா? இது பவுடர் தான் மேட்ச் ஆகுமான்னு. அப்பா, கொஞ்சம் வந்துடு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? பொண்ணுக்கு ரொம்ப மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கிறப்பா. காரணம் அவன் திருநீர் பூசல் என்றுதானே? இல்லப்பா, திருநீர் பூசிக்காதனால தீயம்னு முடிவு பண்றவன் நான் இல்ல. கோட்டுக்கும் சூட்டுக்கும் இது பொருத்தமா இருக்காதுன்னு சொன்னாரே, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். நாகரிகமான பையன், அவன் சொன்னதுல என்னமா தப்பு? ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கிற மதிப்பை ஆண்டவனுடைய பிரசாதத்துக்கு தரமாட்டேங்கிறாரே. நாளைக்கு சொத்துக்கும் சுகத்துக்கும் கொடுக்கிற மதிப்பை மனைவிக்கு கொடுப்பாருன்னு என்னப்பா நிச்சயம்? பணக்காரன், படிச்சவன், மரியாதையான பையன். நல்ல யோசனை பண்ணிக்கமா. அப்பா, எனக்கு புருஷனா வர்றவருக்கு ஊர்ல ஆஸ்தி தேவையில்லை, நெத்தியில விபூதி தான் தேவை. எந்த காலேஜ்ல படிச்சு பட்டம் வாங்கியிருக்காருன்னு பாக்காதீங்க, எந்த கடவுளுக்கு பக்தர்னு பாருங்க. உங்க முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல, கடவுளுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறதா முக்கியம். வள்ளியம்மே, நீ சொல்ற இந்த லட்சணங்கள்லாம் படிச்சவனுக்கு இருக்காது, பண்டாரத்துக்கு தான் இருக்கும். பண்டாரமா இருந்தாலும் பரவாயில்ல, முருக பக்தரா இருந்தா போறோம். அறிவு இருக்கா அவனுக்கு? குறுக்க வந்து தொலைக்கிறிய. நான் மட்டும் பிரேக் போடலன்னா இன்னும் மண்டை கிழக்கா. என் முருகன் இருக்க வரைக்கும் ஒரு காலம் அப்படி நடக்க விட மாட்டோம். இல்ல, எனக்கு அவசரமா பணம் வேணும். எவ்வளவு வச்சிருக்கேன்? நோ நோ நோ, என்கிட்ட ஒரு பையன் ஒரு நய பைசா கிடையாது, சுத்தமா கிடையாது, ஒரு காசு கிடையாது, சத்தியமா.
இல்லைன்னு வாய் சொல்லுது, இருக்கேன்னு கை சொல்லுது. எடு. விளையாடவே எடு. கொடுத்துறேன். ஒரே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 5 ரூபா விட்டுட்டு பாக்கி எடுத்து. எனக்கு தேவை 25 ரூபாய். நீயே எடுத்துக் கொடு. முருகன் உங்களை காப்பாத்துமா? ஜெய் முருகா. காப்பாத்திட்டா. இந்தாங்க 25 ரூபாய். ஆச்சரியமா இருக்கா? இன்னைக்கு காலையில முருகன் கோவில்ல குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுக்க ஊர் பூரா கேட்டும் 25 ரூபாய் கிடைக்கல. மருந்து வாங்கி கொடுக்கலன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு ஆத்திரப்பட்டு கடவுளை கண்டபடி திட்டிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏன் முருகனை யாராவது குறப்பட்டாலோ திட்டினாலோ என்னால பொறுத்துக்க முடியாது. அதான் பணத்தோட வந்தேன். கடவுளே கைவிட்டுட்டா, நீ வந்து காப்பாத்திட்டியப்பா. இல்ல இல்ல, அவன் தான் காப்பாத்துறான். அந்த முருகன் தான் காப்பாத்துறான். முருகா, எங்கே அந்த முருகன் தான் கொடுத்தான்னு 3 தடவை சொல்லுங்க பாப்போம். முருகன் தான் கொடுத்தான், முருகன் தான் கொடுத்தான், முருகன் தான் கொடுத்தான். ஜெய் முருகா. முருகா, அந்த குழந்தையை காப்பாத்து. ஜெய் முருகா, ஜெய் முருகா. தம்பி, நீ யாருன்னு சொல்லாம போறீங்க தம்பி. முருகன் அடிமைகளுக்கு முழு நேர தொண்டர். ஜெய் முருகா, ஜெய் முருகா. யாரும் வேலை செய்ய வேண்டாம், எல்லாரும் இப்படி வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்னங்க? வேலம்மே, கண்டர் அனுபூதியை காலமெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தோம். கால் கடுக்க கடுக்க அவன் மலையெல்லாம் ஏறி இறங்கினோம். கிருத்திகை பட்டி கிடந்தோம். அதுக்கு அந்த முருகன் செய்த துரோகத்தை பாத்தியா? அவன் ஒரு தெய்வமா? இரக்கமில்லாத அரக்கன், துரோகி. இல்ல, கருணையே உருவான தெய்வம். நினைச்ச மாத்திரத்திலே கவலையை வரட்டவன், கண்ணீரை படைக்கிறவன். இனி ஒரு தடவை அவனை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் சும்மா விட மாட்டேன். எதுக்காக அவனை திட்டுறீங்க? கையில காசே இல்லாத எனக்கு இருக்கிற ஒரே பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் செய்வேன்னு முருகனுடைய காலை பிடிச்சு தினம் தினம் அழுதுகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் முதலாளி பணம் தரேன்னு சொன்னப்ப கந்தன் கர்ண காமிச்சுட்டான்னு சந்தோஷப்பட்டு உடனே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்துட்டேன். நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த கல்யாணம் நின்று போனா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அது வரைக்கும் முருகா முருகா அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் சொன்னீங்க? 500 ரூபாய்க்கு. ஜெய் முருகா. யாரோ குறுக்க நின்னு வண்டி நிறுத்த சொல்றாங்க. வண்டியை நிறுத்துப்பா. ஜெய் முருகா. யார் நீங்க? கந்தன். எதுக்காக வண்டியை நிறுத்துறீங்க? வழிப்பறி பண்ண. திருட்டு ராஸ்கல், வழிப்பறி பண்ணவா? யார்கிட்டடா டேய்? மரியாதையா போய் அந்த மரத்தை பிடிச்சிட்டு நில்லு. என்ன பாக்குறீங்க? உன் கார் பேனட்ல பொருத்தி இருக்கிற வேலை, உன் நெத்தியில இருக்க நீரை பார்க்கும்போது நீ ஒரு முருக பக்தை. பணம் இருக்கா? முருகன் கோயில் நன்கொடைக்காக கொண்டு போறேன். 5000 ரூபாய் இருக்கு. ஜெய முருகா. உன் பணத்துல உன் பக்தருக்கு ஒரு சின்ன பங்கு. எடு பணத்தை. ஏன் சிரிக்கிற? நெத்தியில விபூதி, கழுத்துல உத்ராட்சம், கோயிலுக்கு போற கோலத்துல நிக்கிறீங்க. இதுல கொள்ளையடிக்க போறேன்னு வேற சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ நம்பணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன நம்புறவங்களுக்கு நான் உதவி செய்தாகும். சீக்கிரம் எடு பணத்தை. உங்களை யார் நம்பியிருக்காங்க? கடைசி நேரத்துல ஒரு ஏழை கல்யாணம் நின்று போச்சு. பெண்ணை பெற்றவங்க பதறி போய் நிக்கிறாங்க. பணத்தோட வர்றேன்னு சொல்லிட்டு விடிய விடிய நின்ன, யாரும் வரல. இப்ப நீ வந்த. பக்தன் மாதிரி வேஷம் போட்டு கோயிலுக்கு போறவங்க கிட்ட கொள்ளையடிக்கிறது ஒரு புது முறை போல இருக்கு. சாமி பேரை சொன்னா போலீஸுக்கு போக மாட்டாங்க இல்லையா? போலீஸுக்கு போனாலே எனக்கு கவலை இல்லை. கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல என் கையில வச்சிருக்கு. பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. எடு பணத்தை. ₹500 எனக்கு போதும்.
இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மூலம் அந்த குமரக்கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டி வச்ச புண்ணியம் உனக்கு கிடைக்க போகுது. வரேன். நில்லுங்க. எந்த இடத்துல கல்யாணம்? இதே ஊர்ல வேல்சாமி தெரு 6ஆம் நம்பர் வீடு கும்ப லக்கணத்துல நாளை காலையில 9 மணிக்கு மேல கல்யாணம். ஜெய் முருகா. பத்திரமா கூட்டு போ. எனக்கு கோபம் வரத்துக்குள்ள தப்பிச்சுட்டான். இப்ப வருது எனக்கு கோபம். முதலாளி அம்மா நீங்க வண்டியில இருந்தீங்களேன்னு பார்த்தேன். இல்ல இல்லன்னா நியூட்ரல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் அடி 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 அடிச்சுன்னு போயிருப்பேன். அதான் பார்த்தனே. மானம் போது, வண்டி எடு. ஐயோ அவனே உங்களுக்கு அடையாளம் தெரியுமில்ல? தெரியும். ஆல்ரைட், உடனே புறப்படுங்க. அவன் சொன்ன இடத்துல ஏதாவது கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். வாம்மா, வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. யாரும் நகராதீங்க. அவனை காட்டுங்க. ஏமா, உங்களைத்தான். இந்த இடத்துல அந்த ஆள் இருக்கானா? இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். சரி சரி வாமா. எவனோ ஒரு பூல் கல்யாணம் பேர்ல உன்னை ஏமாத்திருக்கான். வாங்க இன்ஸ்பெக்டர். ஆல்ரைட், நீங்க உங்க காரியத்தை பாருங்க. ஜெய் முருகா. முருகனுடைய சிருஷ்டிகள்ல அந்த கந்தன் ஒரு அற்புதமான படைப்பு. நெத்தியில விபூதி இருக்கு, இடுப்புல கத்தியும் இருக்கு, கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு, கருத்துல அராஜகமும் இருக்கு, குமரனுடைய பக்தியும் இருக்கு, கொள்ளையடிக்கிற சக்தியும் இருக்கு. வழிகாட்ட சரியான துணை இருந்தா கொள்ளைக்கார வால்மீகி ராமாயண காவியத்தை படைச்ச மாதிரி இந்த வழிப்பறை கந்தன் இன்னொரு கந்த புராணத்தையே எழுதிடுவாரு. யாரது? கந்தன். எதுக்காக வந்தீங்க? நன்றி சொல்ல. எதுக்கு நன்றி? கல்யாண வீட்டுல என்ன காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. போலீஸ பத்தி எனக்கு கவலை இல்ல. கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல் என் கையில இருக்கான்னு சொன்னீங்க. கல்யாண வீட்டுல என்ன கண்டது கதி கலங்கி போயிட்டீங்களே. கல்யாண வீட்டுல கதி கலங்குனது ஏன் கைக்கு விலங்கு வருமேங்கிறதுக்காக இல்ல. திருட்டு பணத்துல தாலி கட்டிக்கிட்டான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு களங்கம் வருமேங்குதான். இப்ப போலீஸுக்கு தகவல் கொடுத்தா தாராளமா கூட போவேன். எனக்கு தான் வக்கீல் கந்தசாமி இருக்காரு. யார் இந்த வக்கீல் கந்தசாமி? அவர் கோர்ட்ல இருக்க மாட்டாரு, கோவில்ல தான் இருப்பார். கையில பேனா இருக்காது, வேல் தான் இருக்கும். பணம் கொடுத்தாதான் உதவி செய்வேன்னு அடம் பிடிக்க மாட்டாரு. பக்தி இருந்தா போதும், பறந்து வந்து உதவி செய்வார். நீங்க முருக கடவுளை சொல்றீங்களா? ஆமா, இந்த அநாத கந்தனுக்கு அப்பாவும் அம்மாவும் அவன் தான். வழிப்பறி கந்தனுக்கு வக்கீல் அவன் தான். இவ்வளவு பெரிய முருக பக்தனா இருந்தோம் ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? அது குற்றம் உங்களுக்கு தெரியலையா? நிச்சயமா தெரியும். ஆனா கஷ்டப்படுற முருக பக்தர்களுக்கு உதவி செய்ய என்கிட்ட வசதி இல்லையே. அந்த வசதி இப்பவே உங்களை தேடி வந்துட்டா நிச்சயமா கொள்ளையடிக்கிறத விட்டுருவேன். அப்படின்னா நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு நீங்க தான் முதலாளி. நீங்க என்ன சொல்றீங்க? பக்தர்களுக்கு வறுமை வரக்கூடாதுன்னு நீங்க திருடி கொடுக்கறீங்க. ஒரு பக்தனுக்கு விலங்கு வரக்கூடாதுன்னு நான் இந்த அந்தஸ்து கொடுக்கறேன். நீங்க கொடுக்கறீங்க, நான் எந்த உரிமையில வாங்கிக்க முடியும்? எனக்கு கணவருங்கிற உரிமையில. அது நடக்காத வள்ளியம்மே. அப்பா, இவரு திருடன் தான் இருந்தாலும் பெரிய பக்திமான், உத்தமன், ஏழை பங்காளன் இப்படிலாம் நீ சொல்லலாம். ஆனாலும் திருடன் திருடன் தான். உம்முடத்தனமான பக்தியை நம்பி ஒரு குற்றவாளியை மாப்பிளையா ஏத்துக்க நான் தயாரா இல்லை. அப்படின்னா நீங்க உங்க மகளை மறந்துடுங்க. வள்ளியம்மே, அப்பா, அவர் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு கணவர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். பெத்த தகப்பனைய சொத்து சுகங்களையும் உதறி தள்ளிட்டு ஒரு வழிப்பறிக்காரனை நம்பி போய் உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா? இது முருகன் போட்ட முடிச்சு. ஆல்ரைட், இப்பவே அவன் கூட வெளியே போ. இந்த திருடனும் அந்த முருகனும் உன்னை எத்தனை நாளைக்கு வச்சு காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன்.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வாங்க போலாம். வள்ளியம்மே, இப்படி ஒரு கணவருக்காகத்தான் என் மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியும் சொன்னியம்மா. ஆமாங்க, அதை அவன் நிறைவேற்றிட்டான். முருகன் என்னைக்கு உங்களுக்கு துணையப்பாமா, தைரியமா இருக்கு. என்னங்க, சொல்லு வள்ளியம்மா. இன்னையில இருந்து நீங்க அடுத்தவங்க பொருளை பறிச்சு உதவி செய்யறதை விட்டுட்டு புரிஞ்சு போச்சு. அந்த முருகன் மேல சத்தியமா இனிமே வழிப்பறி செய்ய மாட்டேன். அது போதுங்க. நாம 2 பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்டினி கிடந்தாவது அவளுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். வள்ளியம்மே, என்ன திருத்தணுங்கிறதுக்காகவே உன்னைய மனைவியாக்கி இருக்கான் அந்த முருகன். ஜெய் முருகா. கந்தா, எங்க போயிட்டா? கந்தா, ஐயா கூட்டிக்கிறா. அந்த மன்னார் சாமி 1000 ரூபாய் பாக்கி தரணுமே, கேட்டியா? கேட்டுங்க, இன்னும் ஒரு 10 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காருங்க. நீ இங்க வேலைக்கு சேர்ந்து 3 மாசமா தான் அவங்கிட்ட போயிட்டு வர்ற. அவனும் இப்படியே தவணை சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பதான் வசூலிக்க போற? முருக பக்தருக்கு புள்ள கட்டிக்காரரு, கொஞ்சம் விட்டு பிடிங்க, சீக்கிரம் கொடுத்துருவாரு. பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்தா வியாபாரத்துக்கு சரிப்பட்டு வராது. கரெக்டா கேளு. என்ன? சரிங்க ஐயா வணக்கம். அடிடா வாங்க, கொஞ்சம் இருங்க, இவனை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி கந்தா, நீ போய் இந்த பத்திரத்தை பழனி செட்டியார்கிட்ட கொடு. சரி, 5000 பணம் தருவாரு. சரி, பத்திரமா கேட்டு வாங்கிட்டு சீக்கிரமா வந்து சேர். என்னங்க ஆளை பார்த்தா ரவுடி ஆட்டமா இருக்கு, இவனை போய் ரூபா வாங்கிட்டு சொல்றீங்களே. புதுசா வேலைக்கு வந்தவன், ரொம்ப நல்லவன், நானே இருப்பேன். கந்தா, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருப்பா. முருகா. இந்தாங்க, இந்த பணத்தை என் கணக்குல வர வச்சுங்க. நல்லது. வரங்க. வணக்கம். முக்கிய அறிவு, பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கொண்டே இக்கோவில் திருப்பணியை செய்து வருகிறேன். அன்பர்கள் பெருமளவு பொருளுதவி செய்து முருக கடவுளின் அருள் பெற வேண்டுகிறேன். இங்கனம் முருகானந்த சுவாமி. முருகா 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 ஐயா, முருகா ஐயா, 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 கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேண்டாப்பா, எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, சத்தியம்தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? 10 வருஷமா பக்தர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி இந்த கோயிலை கட்டினேன். இன்னும் 5000 ரூபாய் இருந்தா கோபுரத்தை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன். இந்த முயற்சி வெற்றி அடைகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு அந்த முருகன் பேரில் சத்தியம் பண்ணிட்டேன். இன்னையோட 10 நாள் ஆகும். என் எண்ணம் நிறைவேறல. ஒண்ணு இந்த கோயிலை கட்டி முடிப்பேன், இல்ல அவன் சன்னிதானத்திலேயே உயிரை விடுவேன். இதுதான் என் வைராகியம். ஆண்டவரே, உன் சோதனையை குற்றம் சொல்றதா இல்ல இவர் பக்தியை பாராட்டுறதானே தெரியல. எனக்காக மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் இறுதி மூச்சு அடங்கினாலும் அடங்கிடும். அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த திருப்பணியை நீ பொறுப்பேற்று முடிப்பியா? நாம 2 பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்டினி கிடந்தாவது அவளுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். புதுசா வேலைக்கு வந்தவன், ரொம்ப நல்லவன், நானே இருப்பேன். தம்பி, இந்த திருப்பணி நீ பொறுப்பேற்று முடிப்பியா? ஐயா, குடும்பத்தை காப்பாற்ற முடியலையேன்னு பல பேர் செத்துருக்காங்க. ஆனா கோயிலை கட்டி முடிக்கலையேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்ச உங்களை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். நீங்க இதை கட்டி முடிக்கலைன்னா உங்க ஆத்மா சாந்தி அடையாது, அந்த முருகனுக்கும் பெருமை கிடையாது. ஐயா, இப்பவே இங்கேயே இத பாருங்க, இந்த 5000 ரூபாயை உண்டியல்ல போடுறேன். ஜெய் முருகா, ஜெய் முருகா, ஜெய் முருகா முருகா முருகா. ஐயா, உங்க எண்ணம் தான் நிறைவேறிச்சு.
இப்ப சாப்பிடலாம்ல? கொடுப்பா, சாப்பிடு. தம்பி, எங்க போயிட்டா? யாரும் கூட சொல்லலையே. முருகா, முருகா, யாரா இருந்தாலும் நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும்.